வேதாஸ்வினியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னைக்குள்ளவே நிறைய ஜீவ சமாதிகள் இருக்குது. சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாத ஜீவ சமாதிகளும் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நாம் வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ யோகி சபாபதி சுவாமி அவர்களுடைய ஜீவ சமாதியில் தான் இருக்கும். பொதுவாகவே நம்ம முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, இங்கே வந்தால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது தான். கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜீவ சமாதி குறித்து 3 வீடியோ வர இருக்குது. நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. முதல்ல சித்தர்கள்னால் யார், இதை நல்லா தெளிவுபடுத்திக்கோங்க. எதுக்காக இங்கே ஜீவ சமாதிக்கு நம்ம வரணும், இந்த மாதிரி பல கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா? அதுக்கான பதிலை தான் நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறோம். அதாவது சித்தர்கள் அப்படின்றவங்க இந்த உலக இயக்கத்தை, பிரபஞ்சத்தை, இறை ஆற்றலை, உயிருடைய தத்துவத்தை, இந்த பிரபஞ்ச ரகசியம், இப்படி எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிந்தவர்கள்தான். நீங்கள் நினச்சாலும் சித்தராகலாம். இப்படி சொன்னால் ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க இல்லையா? ஒரு அரிய வாய்ப்பு, நீங்களும் சித்தராகலாம் இப்படி சொன்னால் எல்லாருமே வியந்து பார்ப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சித்தர்களும் மனிதனாக வாழ்ந்தவங்க தானே. அப்போது மனிதனும் சித்தராகலாம் அப்படின்றது சரியான வார்த்தை இல்லையா? உண்மையிலேயே தன்னை அறிவதற்கு தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு சொல்கிறாரு திருமூலர். முதல்ல நாம் நம்மளோட மனதை அறியணும். தன்னை அறிஞ்சு அதுக்கப்புறமா இறையை அறிந்து இறுதியில் சித்தராகலாம். அவரவர்கள் செய்த ஊழ்வினையை அவரவர்கள் தான் கழிக்கணும். இதை நிறைவேற்றத்தான் நவகிரகங்கள் செயல்படுது. சில சமயங்களில் மனிதனோட கர்மவினை ரொம்ப பலமாக இருந்தது அப்படின்னா அதை அனுபவித்து தான் ஆகணும். இது போன்ற சமயங்களில் மனிதனுக்கு உதவி செய்வது இந்த சித்த புருஷர்கள் தான். இப்போ புரியுதா ஏன் இங்கே சித்தர் கோவிலுக்கு வரணும் அப்படின்றது? சித்தர்களுக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. அவங்க வேண்டது உண்மை, நேர்மை, கருணை மட்டும்தான். நல்ல சிந்தனையோடு செயல்படுவோருக்கு சித்தரோட அருள் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும். வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ யோகி சபாபதி சுவாமி அவர்களுடைய ஜீவ சமாதியில் தான் நாம் இருக்கோம். இவரோட சீடர் தான் அனந்தானந்தா சுவாமி. அவருடைய குரு பூஜை விழா தான் 29/10/2024 செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவாக பார்த்துட்ருக்கீங்க. நேரடி ஒளிபரப்பு அப்படின்றது வேதாஸ்வி சேனலில் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். சுப மந்திர ஒலிகள் கேட்க இருக்குது. அதனால் நான் இன்னும் நடுவில் பேசலை. இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் சத்தமாக ஒலிக்க விடுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவ சமாதியை தரிசனம் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து இந்த மந்திர ஒலிகளை உங்கள் வீடுகளில் ஒலிக்க விடுங்க. देवीं गातमदनयन्त देवाः तां विश्वरूपाः पशवो वदन्ति सा नो मन्द्रे समोर्जन्दुहानां धेनुर्वागस्मानुपदष्टुदयितो सबमहोर्स्तोऽस्तो सुप्रतिष्ठितमस्तो रुद्ध्यास्म हव्यैर्नमसोपसत्य मित्रं देवं मित्रधेयन्नोऽस्तो अनुराधानहविषा वृद्धयन्दः दीर्घायुष्यवस्तु हरिः ओं नमः सदसे नमः सदस्पदये नमः सखीनां पुरोगानां दक्षुषे नमो दिवे नमः पृथिव्यै सर्वेभ्यो ब्राह्मणेभ्यो नमः अशेषेः परिषद्भवत्पादमूले मया समर्पितां सवर्णे दक्षिणां यत्किञ्चित् दक्षिणामपि यथोक्तदक्षिणामिवदाम्बूलं च स्वीकृत्य कर्मणि कर्म कर्तुं योग्यता सिद्धिमनुग्रहाणाम्
दक्षिणामूर्तये नमः सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः उर्भवस्मरामस्मिन् कुम्भे श्रीसभापतिरङ्गेश्वर स्वामिनं समेध श्री गुरु आनंद स्वामिनं ध्यायामि आवाहयामि ओम नमस्ते रुद्रमण्डलवतो विष्णवे नमः नमस्ते अस्तधन्मने बाहुभ्यामुदे नमः आवाहयामि स्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः हिरण्यवर्णाय हिरण्यरूपाय हिरण्यपदये अम्बिकापदये उमापदये वसुपदये नमो नमः आगितनवान् भवति असौ वैदपन्नवामागितनम् आगितनवान् भवति चन्द्रमा वा अपामागितनम् आगितनवान् भवति नक्षत्राणि वा अपामागितनम् आगितनवान् भवति पर्जन्यो वा अपामागितनम् वै श्रवणाय कुर्महे समे कामान् कामकामाय मह्यम् महेश्वरो वै श्रवणो दधातु उभेराय वै श्रवणाय महाराजाय नमः ओम तद्ब्रह्मा ओम तद्वायुः ओम तदात्मा ओम तत्सत्यम् ओम तत्सर्वम् ओम तत्पुरोर्नमः अन्धस्सरति भूतेषु गुहायां विश्वमूर्तिषु वै यज्ञस्त्वं वषट्कारस्त्वमिन्द्रस्त्वं रुद्रस्त्वं विष्णुस्त्वं ब्रह्मस्त्वं प्रजापतिः अन्नदा भागोज्योतिरसामृतं ब्रह्ममूर्भवस्य परो यो वेदादोश्वर प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतलेनस्य यः परः स महेश्वरः यानि कानि च पापानि जन्मान्तरकृतानि च तानि तानि विनश्यन्ति प्रदक्षिणपदे पदे विनष्टपापनाशाय अभीष्टफलसिद्धये प्रदक्षिणं करोमि त्वा प्रसीद परमेश्वर मृत्युञ्जयाय रुद्राय नीलकण्ठाय शम्भवे उपदेशाय दर्वाय महादेवाय ते नमः महादेवं महेशानं महेश्वर उमापतिं महासेनगुणं वन्दे महाभयनिवारणं महाम्लके च वैद्ये च भवरोगहरे च नवेन्नामत्रयं नित्यं महारोगनिवारणम् अन्यदा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष महेश्वरा आवागिताभ्यः सर्वाभ्यो देवताभ्यो नमो नमः विनायकादितमस्त हरिहर देवताभ्यो नमो नमः अनन्तकोटि प्रदक्षिण प्रार्थना वेदोक्त मन्त्र पुष्पाञ्जलिं मनसाभीष्ट प्रार्थनाः समर्पयामि यस्य स्मृत्या च नामोक्त्या तपः पूजां क्रियादिशो न्यूनं सम्पूर्णदां यादि सद्यो गच्छते शिवार्पणमस्तु